இது எதுக்கு இப்படி வச்சாங்க அப்படின்னா, பஞ்சாங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சொல்லிவிட்டு அவன் ஒரு முழுமையான இந்துவாய் வாழ முடியாது. இப்போ கிழமைகள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைன்னு. ஒவ்வொரு கிழமையும் அது எந்த கிரகத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். அதுவும் குறிப்பாக விடிய காலை எழுந்த உடனே முதல் 1 மணி நேரம், அந்த முதல் ஹோரை. இப்போ சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனிக்கிழமை பொழுது விடிஞ்ச உடனே முதல் 1 மணி நேரம் சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அவர்களுடைய ஜாதக நிலைமையை பொறுத்து சிலருக்கு வியாழன் சுபகிரகமாக இருக்கும். அவங்க வியாழக்கிழமை காலையில் முதல் 1 மணி நேரத்தில் நல்ல காரியங்கள் தொடங்கிடணும். சிலருக்கு சனி சுபகிரகமாக இருக்கும். அவங்க சனிக்கிழமை முதல் மணி நேரத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? பஞ்சாங்கம் தானே தெரியும். அதனால் அன்றாடம் பஞ்சாங்கத்தை ஒரு பார்வை பார்க்கணும். அது நமக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, தினசரி கேலண்டரில் அன்னன்னைக்கு இதெல்லாம் கீழே ஒரு குறிப்பு போட்டுடுறாங்க. இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, ராகு காலம், குளிகை காலம், நல்ல காலம், அதெல்லாம் போட்டுடுறாங்க.